friends, welcome to Secret of Samayal. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு மொகல் ரெசிபி. இது வந்துட்டு சிக்கன் ரேஷா கபாப். ரேஷா அப்படினா என்ன அப்படினா ஒரு thin line இல்ல shreds அந்த மாதிரி அர்த்தம். நான் வந்துட்டு சிக்கனை ஸ்ப்ரெட் பண்ணி இந்த கபாப் செய்ய போறோம். அதனால தான் இதுக்கு அந்த பேரு சிக்கன் ரேஷா கபாப். இந்த ரேஷா கபாப் வந்து ரொம்ப டேஸ்டியா இருக்கும். சூப்பரான சிக்கன் ரேஷா கபாப் ரெஸ்டாரன்ட் ஸ்டைல்ல எப்படி செய்யறது அப்படின்னு பார்க்கிறதுக்கு முன்னாடி நீங்க என்னோட சேனலுக்கு இப்பதான் முதல் முறையா வரீங்கன்னா இந்த வீடியோ கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை மறக்காம பிரஸ் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற நோட்டிபிகேஷன் பெல்லையும் மறக்காம கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் என்னோட ஃபியூச்சர் நோட்டிபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனே வந்து சேரும். சரி வாங்க இப்போ இந்த டேஸ்டியான சிக்கன் ரேஷா கபாப் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். சிக்கன் வந்துட்டு ஒரு 200 கிராம்ஸ் எடுத்துருக்கிறேன் இன்னைக்கு. இதுக்கு வந்துட்டு இந்த மாதிரி ஒரு 100 கிராம் அளவை இந்த மாதிரி சின்ன பீசஸா வெட்டி வச்சுக்கோங்க. மீதி 100 கிராம் இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய பீசஸா வெட்டி வச்சுக்கிறோம். இந்த பெரிய பீசஸ் தான் அந்த ரேஷாவோட வேலையை செய்யும். ரேஷா அப்படின்னா என்னன்னா லைன் அல்லது த்ரெட் அந்த மாதிரி அர்த்தம். இது வந்து நம்ம ஷ்ரெட் பண்ணி போட போறோம் வேக வச்சு. அது மாதிரி நீளமா த்ரெட் மாதிரி இருக்கும்ல, அதனாலதான் அதுக்கு பேர் வந்துட்டு சிக்கன் ரேஷா கபாப். இப்போ இதை வந்துட்டு நம்ம ப்ரெஷர் குக் பண்ணிக்கணும். ஒரு ப்ரெஷர் குக்கர் எடுத்துக்கோங்க. இதுல வந்துட்டு இந்த சிக்கன் ஆட் பண்ணிடலாம். இது கூட ஒரு 1/4 கப் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்து வச்சிருக்கேன். இந்த கடலைப்பருப்பு தண்ணியில நல்லா வாஷ் பண்ணிட்டு எடுத்து வச்சிருக்கேன். இந்த கடலைப்பருப்பை இதுல சேர்த்திடலாம். இதுல ஒரு சின்ன சைஸ் வெங்காயம் எடுத்துருக்கிறேன். இதையும் நறுக்கி இதுல சேர்த்திடலாம். ரஃபா சாப் பண்ணி போட்டுக்கோங்க. அப்படியே இதுல இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்துட்டு 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட நம்ம மசாலாஸ்லாம் ஆட் பண்ண போறோம். என்னென்ன எடுத்து வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்றேன். இது வந்துட்டு ஒரு பிரிஞ்சி இலை, இதையும் அதுல போட்டுருங்க. 3 கிராம்பு எடுத்து வச்சிருக்கேன். இது வந்து மேஸ் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, ஜாதி பத்திரி, அந்த பூ மாதிரி இருக்கும்ல, அந்த இது அதோட கொஞ்சமா எடுத்து வச்சிருக்கேன். கொஞ்சமா போட்டா போதும், நிறைய போட்டோம்னா ரொம்ப ஃபிளேவர்ஃபுல்லா இருக்கும், நல்லா இருக்கு அது சாப்பிட்றதுக்கு. கொஞ்சமா எடுத்து வச்சிருக்கேன். இப்போ அதையும் இதுல ஆட் பண்ணிக்கலாம். இது வந்துட்டு பட்டைப்பொடி, ஒரே ஒரு பிஞ்ச் அளவுக்கு பட்டைப்பொடி. இது வந்து மிளகாய் தூள், இது ஒரு 1/2 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். இது வந்து கரம் மசாலா பொடி, இதுவும் ஒரு 1/2 டீஸ்பூன். இது சீரகத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன். பெப்பர் பவுடர் ஒரு 1/4 டீஸ்பூன். இது வந்து ஏலக்காய் பொடி ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு ஏலக்காய் பொடி. இது எல்லாத்தையும் இதுல ஆட் பண்ணிடலாம். இந்த சிக்கனுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திக்கலாம். இது எல்லாத்தையும் ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதுக்கு ரொம்ப கம்மியா நம்ம தண்ணி விட்டுக்க போறோம். தண்ணி வந்துட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு விடுங்க போதும். ஏன்னா சிக்கனே தண்ணி விடும். இப்போ இதை வந்துட்டு நம்ம ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்துக்க போறோம். ஒரு விசில் வந்ததுக்கு அப்புறம் நல்லா லோ ஃப்ளேம் பண்ணி ஒரு 10 நிமிஷம் நான் வந்துட்டு வேக வைக்க போறேன். இப்போ இது வேக வச்சு எடுத்ததுக்கு அப்புறம் எப்படி இருக்குது அப்படின்னு உங்களுக்கு காட்டுறேன். ஒரு விசில் விட்டு 10 நிமிஷம் நான் சிம்ல வச்சு வேக வச்சு எடுத்து வச்சுட்டேன் நம்மளோட சிக்கனை. நம்ம விட்ட தண்ணி வந்துட்டு கரெக்டா போச்சு. இன்னும் கொஞ்சமா ஈரப்பதம் இருக்கு. அதையும் நம்ம கொஞ்ச நேரம் வந்துட்டு இப்போ அடுப்புல வச்சு நம்ம சுண்ட விட்டுக்கணும். ஈரப்பதம் இருந்ததுன்னா நம்ம வந்துட்டு இது பண்ணும்போது இது வந்துட்டு பிரிஞ்சு போறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால ஈரப்பதம் இல்லாம இது இன்னும் கொஞ்ச நேரம் நம்ம சுண்ட விட்டுடலாம். பாருங்க, ஒரு 2 நிமிஷம் நல்லா சுண்டிடுச்சு. இப்போ நம்ம வந்துட்டு இதை அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதை வந்துட்டு ஆற வச்சுக்கணும். ஆற வச்சதுக்கு அப்புறம் அடுத்த ப்ராசஸ் என்ன அப்படின்னு நான் சொல்றேன். நம்மளோட சிக்கன் வந்துட்டு நல்லா ஆறிச்சு. நம்ம வேக வச்சு எடுத்த சிக்கன். இப்போ இதுல இருந்து என்ன பண்ணணும்னா இந்த பெரிய பீசஸ் இருக்குல்ல, பெரிய பீசஸை போட்டோம்ல, அதை நம்ம தனியா எடுத்துக்கலாம். இந்த பீஸை மட்டும் கவனமா எடுத்துக்கோங்க. இந்த கடலை பருப்பு அதிலேயே போட்டுடலாம். அதையெல்லாம் நம்ம அரைச்சிக்க போறோம். இப்போ எல்லாம் பெரிய பீசஸையும் நான் தனியா எடுத்துட போறேன். இப்போ இந்த பெரிய பீசஸை தனியா எடுத்தாச்சு. இப்போ இதுல இருந்து இந்த பேலீஃப் ஒன்று போட்டோம்ல, அதையும் எடுத்துடலாம். இப்போ இதை என்ன பண்ண போறோம்னா மிக்சியில போட்டு இது நல்லா நைஸா அரைச்சி எடுத்துக்க போறோம். ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க. இதுல வந்துட்டு இது எல்லாத்தையும் போட்டு நம்ம வந்து அரைச்சிக்க போறோம். இந்த கடலை பருப்பும் சின்ன பீசஸா இருக்கிற சிக்கனையும் போட்டு நம்ம நல்லா நைஸா அரைச்சி எடுத்துக்க போறோம். இப்போ பாருங்க, இந்த மாதிரி நல்லா நைஸா அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ இந்த அரைச்சி எடுத்ததை இந்த மாதிரி ஒரு பவுலுக்கு நம்ம மாத்திடலாம். இப்போ அரைச்சி எடுத்தது இதில் போட்டாச்சு. இப்போ நம்ம இந்த பெரிய பீசஸ் எடுத்து வச்சிருக்கோம்ல, இதை வந்துட்டு இந்த மாதிரி நீங்கள் கையிலேயே சின்ன பீசஸாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இதுதான் அந்த த்ரெட் லைக் ஒரு லைன் மாதிரி ஒரு டெக்ஸ்சர் வந்து கொடுக்கும் இந்த கபாபுக்கு. இந்த மாதிரி பிச்சு போட்டுடலாம். இந்த மாதிரி கையில் பிக்கலாம், இல்லைன்னா மிக்சியில் போட்டு ஒரே ஒரு சுற்றி விட்டிங்கனாலும் இந்த மாதிரி தனித்தனியாக பிரிஞ்சு வந்துடும். உங்களுக்கு எது ஈஸியாக இருக்குதோ அந்த மாதிரி பண்ணுங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி கையில் பிச்சு போட ட்ரை பண்ணுங்க. அப்போதான் உங்களுக்கு நல்லா அந்த டெக்ஸ்சர் வந்து கரெக்டாக உங்களுக்கு கிடைக்கும். இதே மாதிரி எல்லா சிக்கனையும் நம்ம வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இப்படி இங்க பாருங்க, இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணியாச்சு நம்மளோட சிக்கனை. இந்த ஸ்ப்ரெட் பண்ண சிக்கனை வந்துட்டு இந்த இதோட சேர்த்திடலாம். இப்போ இதுல கொஞ்சமா லெமன் ஜூஸ் வந்துட்டு பிழிஞ்சு விட்டுருங்க. இப்போ இது கூட நான் கொஞ்சமா பெரிய வெங்காயம் இந்த மாதிரி வெட்டி வச்சிருக்கேன்.
ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதே மாதிரி கொஞ்சமாக கொத்தமல்லி தலை, கொஞ்சமாக புதினா தலை இதையும் ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். ஒரே ஒரு பச்சை மிளகாயும் இந்த மாதிரி ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் இதில் ஆட் பண்ணிடலாம். இப்போ இதே வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம இதில் கடலைப்பருப்பு இருக்கிறதுனால நல்லா பைண்ட் ஆகிக்கும். அதுலேயே ஒருவேளை உங்களுக்கு கொஞ்சம் பைண்ட் ஆகுறது ஏதாவது கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது அந்த மாதிரி தோணுச்சுன்னா கொஞ்சமாக கடலை மாவு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் நாம சொன்ன அளவு கரெக்டாக நீங்கள் போட்டிங்கன்னா அந்த கடலைப்பருப்பே உங்களுக்கு அந்த பைண்டிங் கரெக்டாக கொடுக்கும். இது மாதிரியே நல்லா ஈவனாக எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு. இப்போ இதை வந்துட்டு நம்ம கபாப் ஷேப் பண்ணிக்க போகிறோம். கையில் கொஞ்சம் தண்ணியோ இல்லை எண்ணெயோ தொட்டுக்கோங்க. தொட்டுட்டு இதை வந்துட்டு உங்களுக்கு தேவையான அளவுக்கு உருண்டையை எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இதை கிட்டத்தட்ட ஒரு கட்லெட் மாதிரி நீங்கள் வந்துட்டு ஷேப் பண்ணிக்கணும். நான் கொஞ்சம் சின்ன சைஸாக தான் போட போகிறேன் இன்னைக்கு. உங்களுக்கு மொத்தமாக நல்லா பெருசாக வேணும்னா நீங்கள் அந்த மாதிரியும் போட்டுக்கலாம். இந்த மாதிரி ரொம்ப மொத்தமாக இல்லாமல் ரொம்ப சன்னமாகவும் இல்லாமல் இந்த மாதிரி ஒரு கட்லெட் மாதிரி ஒரு ஷேப்புக்கு நம்ம இதை கொண்டு வந்துக்க போகிறோம். இங்கே பாருங்க, இந்த மாதிரி அழகாக ஒரு கட்லெட் மாதிரி இந்த மாதிரி தட்டி வச்சுக்கலாம். நம்ம வெறும் 200 கிராம்ஸ் தான் சிக்கன் எடுத்தோம். அதுலேயே வந்து பாருங்க கிட்டத்தட்ட ஒரு 12 கபாப்ஸ் நமக்கு கிடைச்சிருக்கு. நான் கொஞ்சம் சின்ன சைஸாக போட்டிருக்கிறேன், அதனால 12 கிடைச்சிருக்கு. நீங்கள் கொஞ்சம் பெருசாக போட்டிங்கனாலும் 10 கபாப் ஈஸியாக பண்ணலாம். ஒரு 200 கிராம் சிக்கன் வச்சு ஒரு குட்டி பவுலில் எடுத்துக்கோங்க. இதில் ஒரு எக்கை நம்ம வந்து பிரேக் பண்ணி போட்டுடலாம். இதில் கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்திக்கலாம். ஒரு பிஞ்ச் அளவுக்கு சில்லி பவுடர் சேர்த்திக்கோங்க. ஒரு ஃபோர்க் வச்சு நல்லா பீட் பண்ணிக்கலாம். இந்த எக்ல டிப் பண்ணாமையும் நீங்கள் வந்துட்டு கபாப் வந்துட்டு ஷாலோ ஃப்ரை பண்ணலாம். ஆனால் சில நேரம் என்ன ஆகும்னா நீங்கள் கரெக்டான டெக்ஸ்டரில் வந்துட்டு நீங்கள் அந்த கபாபை ரெடி பண்ணல, கொஞ்சம் ஈரப்பதம் அதிகமாக இருந்துச்சுன்னா ஷாலோ ஃப்ரை பண்ணும்போது பிரிஞ்சு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால ஒரு சேஃபர் ஆப்ஷனுக்கு நீங்கள் வந்துட்டு எக்ல டிப் பண்ணியே நீங்கள் வந்துட்டு ஷாலோ ஃப்ரை பண்ணிக்கலாம். எக்ல டிப் பண்ணும்போது இது ஒரு பைண்டிங் கொடுக்கும், அதனால வந்து பிரிஞ்சு போகாமல் இருக்கும். இந்த மாதிரி இதை லைட்டாக பீட் பண்ணி நம்ம எடுத்து வச்சுக்கலாம். ஒரு பேன் வச்சுக்கோங்க. இதில் வந்து ஷாலோ ஃப்ரை பண்ணுற அளவுக்கு நான் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுருக்கேன். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். இதில் இப்போ இந்த கபாபை வந்துட்டு இந்த எக்ல டிப் பண்ணி நம்ம இந்த ஆயிலில் வைக்க போகிறோம். இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணிவிடுங்க. இது மாதிரியே இந்த பேனில் எவ்வளோ கபாப்ஸ் பிடிக்குதோ அந்த அளவுக்கு நம்ம ப்ளேஸ் பண்ணிடலாம். ஸோ ப்ளேஸ் பண்ணியாச்சு. இப்போ இதை அடுத்த சைடும் நம்ம டர்ன் பண்ணி விடலாம். ரெண்டு சைடும் நல்லா வந்துட்டு கிறிஸ்பியாக ஃப்ரை ஆகட்டும், அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இதில் வேகிறதுக்கு எதுவும் இல்லை, ஏன்னா நம்ம எல்லாமே வேக வச்சுட்டோம் ஆல்ரெடி. சிக்கன் நல்லா வெந்துருச்சு ஆல்ரெடி. ஜஸ்ட் இது வந்துட்டு நல்லா கிறிஸ்பானோனையும் நம்ம எடுத்துடலாம். பாருங்கள், நல்லா கலர் வந்துருச்சு. இந்த அளவுக்கு ஃப்ரை ஆனால் போதும். நல்லா ரெண்டு சைடுமே நல்லா வந்து ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம ஒரு பிளேட் எடுத்துடலாம். இந்த மாதிரி ஆயில் ட்ரெயின் பண்ணிட்டு இந்த மாதிரி எடுத்துடுங்க. பாருங்க, நம்மளோட கபாப் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ உங்களுக்கு இதை வந்துட்டு எக்ல டிப் பண்ணாமல் நான் வந்துட்டு ஷாலோ ஃப்ரை பண்ணி காட்டுறேன். அதுவும் நல்லா தான் வரும். நீங்கள் கரெக்டான டெக்ஸ்சரில் வந்துட்டு இந்த கபாப் ரெடி பண்ணியிருந்தீங்கன்னா அதுவும் கரெக்டாக தான் வரும். இந்த மாதிரி அடுத்த சைடு வந்துட்டு டர்ன் பண்ணி விடுங்க. கொஞ்சம் நேரம் ஃப்ரை ஆனதுக்கப்புறம் இதுவும் ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ நம்ம எடுத்துடலாம். முட்டை கோட் பண்ணாமல் போட்டு எடுத்ததும் இந்த மாதிரி எடுத்தாச்சு. நம்மளோட சிக்கன் ரேஷா கபாப் இப்போ ரெடி ஆயிடுச்சு. இதில் டிஃப்ரென்ஸ் தெரியுதா உங்களுக்கு? இந்த சைடு இருக்கிறது வந்துட்டு எக் கோட் பண்ணி நம்ம போட்டது, இது வந்துட்டு பிளெயினாக போட்டது. உங்களுக்கு எந்த மாதிரி விருப்பமோ அந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு போட்டுக்கலாம். இதை ரெண்டுமே டேஸ்டியாக தான் இருக்கும். இதை வந்துட்டு இந்த மாதிரி மின்ட் சட்னி அப்புறம் கொஞ்சமாக ஆனியன் சாலடோட நீங்கள் வந்துட்டு பரிமாறலாம். இந்த டேஸ்டியான சிக்கன் ரேஷா கபாபை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு எனக்கு கமெண்ட்ஸில் ஃபீட்பேக் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனே உங்களுக்கு வந்து சேரும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ வியூவர்ஸ். பை பாய்.